ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 85வது பாட்டு பார்க்க போறோம். முகமலர் ஒளிதர் மொய்த்து வானுளோர் அகவிரை நறுமலர் தூவி ஆர்த்து எழ தகவுடை முனியும் அத்தழலின் நாப்பனே மக அருள் ஆகுதி வழங்கினான் அரோ. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வானுளோர் முகமலர் ஒளிதர மொய்த்து, வானுலகில் வாழுகின்ற தேவர்கள் எல்லாம் தங்கள் முகங்களாகிய தாமரை மலர்கள் ஒளி தருமாறு அங்கு வந்து நெருங்கி நின்று அகவிரை நறுமலர் தூவி உள்ளே மனம் மிகுந்த மலர்களைச் சொரிந்து ஆர்த்து எழ ஆரவாரம் செய்து எழ தகவு உடை முனியும் தகுதியை உடைய அந்த கலைக்கோட்டு முனிவனும் தழலின் நாப்பண் அந்த வேள்வித்தீயின் நடு இடத்திலே மகவருள் ஆகுதி வழங்கினான். பிள்ளை பெற்றை தரவல்ல ஆகுதியை கொடுத்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல எப்பேற்பட்ட முகங்களை உடைய தேவர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல முகமலர் அப்படின்னா முகமாகிய மலர் அப்படிங்கிறது உருவகம். அதாவது முகம் வேற மலர் வேற, தாமரை மலர் வேற அப்படிங்கிறது. பொதுவாகவே மலர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மலர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து தாமரையை தான் குறிக்கும். அதனால இங்கே முகமாகிய மலர் அப்படிங்கிறது உவமை கிடையாது, ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுனால இது வந்து உருவகம். அதே மாதிரி ஒளி தர மொய்த்தல் அப்படின்னாலே ரொம்ப நெருக்கமாக இருத்தல்னு அர்த்தம். அதனாலதான் வண்டு மொய்க்குது, ஈக்கள் மொய்க்கின்றன அப்படின்னா எல்லாம் கச்ச 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 கச்சன்னு நிறைய இருக்கு அப்படிங்கிற பொருள். அதே மாதிரி அகவிரை நறுமலர் தூவி அப்படின்னு வர்ற இடத்துல விரைன்னா அது வந்து நறுமணத்தை தான் குறிக்கும். மணம்னாலும் நறுமணம் தான். அதாவது நறுமலர், விரைங்கிறதும் நறுமணத்தை குறிக்கும், நறுங்கிறதும் நல்ல வாசனையை தான் குறிக்கும். நம்ம ஏற்கனவே 235வது பாட்டுல வன்திரல் அப்படிங்கிற சொல் நம்ம பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அதாவது எப்பேற்பட்ட அமைச்சர்களை கொண்ட தசரதன் அப்படின்னா வன்திரல் ரொம்ப வலிமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு. வன்மைனாலும் வலிமை, திரள்னாலும் வலிமை. அதனால இது வந்து ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் விரை நறுமலர் அப்படின்னா ரொம்ப வாசனை மிகுந்த மலர்களை தூவி ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு. அதுல ஆர்த்து எழ, அதனால ஆரவாரம் செய்து எழ. நம்ம ஏற்கனவே இது கடலை குறிக்கும் போது ஆற்களி அப்படின்னா மிகுந்த ஒலியை எழுப்பக்கூடியது, அன்மொழி தொகை அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி நம்ம 248வது பாட்டுல கூட அந்த ஆர்த்தன அப்படிங்கிற சொல்லாடல் இருக்கு. நான் அந்த பாட்டை படிக்கிறேன், கேளுங்க. எழுந்தனன் பொறுக்கென ரதம் ஏறினன் பொழிந்தன மலர்மழை ஆசி பூத்தன மொழிந்தன பல்லியம் முரசம் ஆர்த்தன விழுந்தன தீவினை வேறினோடுமே அப்படிங்கிற பாட்டுல இந்த மாதிரி யாகம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆர்ப்பரித்தார்கள் அப்படிங்கிற இடத்துல, அந்த இடத்துலயும் முரசம் ஆர்த்தன மிகுந்த ஒலியை எழுப்பின முரசுகள் அப்படிங்கிற பொருள். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த பாட்டுலையும் ஆர்த்து எழ அப்படின்னா ரொம்ப ஆரவாரம் செய்து எழுந்து தகவு உடை முனியும். தகவு அப்படின்னா தகுதி, அதாவது தகு அப்படிங்கிற சொல் வேர்ச்சொல்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த தகவு, தகுதி, தகைமை இது எல்லாமே வந்து ஃபிட், ரொம்ப தகுதியானவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படி இந்த கலைக்கோட்டு முனிவருக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கு அப்படின்னா, அவர் தான் ரொம்ப மக்களில் மேன்மையானவர்கள், மற்ற மக்களை சாதாரண மனுஷங்களை வந்து விலங்குகள்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. அதனால இந்த இடத்துல தகவுடை அப்படிங்கிற இடத்துல தகுதிங்கிறது வேள்வி, இப்பேற்பட்ட வேள்விய அவர் வந்து முன்னிறுத்தி நடத்தி கொடுக்கிறார்ல, அந்த தகுதியை தான் இங்க தகவுடை அப்படின்னு சொல்றாரு. அந்த இது வேள்வியின் நடுப்பகுதி, அந்த நெருப்பு கிளம்பி வருதுல வேள்வி தீயில,
அந்த வேள்வித்தீயின் நடுப்பகுதி அப்படிங்கிறதுக்கு நாப்பனே அப்படிங்கிறாரு. நாப்பன் அப்படின்னா நடுப்பகுதின்னு அர்த்தம். அதாவது ஒரு தேரோடைய நடுப்பகுதியா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு யாழ், கிட்டார், அந்த மாதிரி இசைக்கருவியின் நடுப்பகுதி, பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான நடுப்பகுதிக்கும் நாப்பன் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல நடுப்பகுதிங்கிறது தீயினோட நடுவுல இருந்து அப்படின்னு சொல்றாரு. மகவருள் ஆகுதி அப்படின்னா மகப்பேர், பிள்ளை பேரை தரவல்ல ஆகுதி அப்படின்னு பாக்குறோம்ல. ஏற்கனவே நம்ம போன பாட்டுல என்ன பார்த்தோம்? வேள்விகள் காலை, பகல், மாலை 3 நேரங்களிலும் 3 விதமான வேள்விகளும் தொடர்ந்து 12 மாதங்கள் 12 மாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஆகுதி கொடுத்து கொண்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல மக அருள் ஆகுதின்னு குறிப்பா சொல்றது இது பூர்ணாகுதியை குறிக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரு வேள்வி முடிக்கும் சமயத்துல தருணத்துல கொடுக்கக்கூடிய இறுதியான ஒரு சடங்கு அது. அந்த ஆகுதியை தான் இங்க பூர்ணாகுதியை தான் இங்க மக அருள் ஆகுதின்னு சொல்றாரு. ஏன்னா இதை தொடர்ந்து அடுத்த பாட்டுல பூதம் நம்ம பாயசத்தை கொடுக்க போறது, அதை நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த இடத்துல இதோட வேள்வி முடிகிறது அப்படின்னு சொல்றதுக்காக, பூர்ணாகுதியை குறிக்கிறதுக்காக மகாவருள் ஆகுதி அப்படின்னு சொல்றாரு. இந்த விரை நறு மலர் அப்படிங்கிறது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொன்னேன்ல. நம்ம இந்த விரைங்கிற சொல்லே ஏற்கனவே 184வது பாட்டுல பிரம்மாவை பத்தி வர்ணிக்கிற இடத்துல வந்திருக்கு. நான் அந்த பாட்டையும் படிக்கிறேன், கேளுங்க. முரசு அறை செழுங்கடை முத்த மாமுடி அரசர் தம் கோமகன் அணைய கூறலும் விரை செறி கமல மென் புகுட்டு மேவிய வரசரோருகன் மகன் மனத்தில் எண்ணினான் அப்படின்னு வசிஷ்டருடைய அப்பாவான பிரம்மாவை வர்ணிக்கிற இடத்துல விரை செறி கமல மென் புகுட்டு அப்படின்னு தானே சொல்றாரு. அந்த இடத்துலயும் விரைங்கிறது ரொம்ப வாசனைக்குரிய அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. முகமலர் ஒளித்தர மொய்த்து வானுளோர் அகவிரை நறுமலர் தூவி ஆர்த்து எழ தகவுடை முனியும் அத்தழலின் நாப்பனே மக அருள் ஆகுதி வழங்கினான் அரோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.